அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு என்கிட்ட பேசாம இருக்க மகள்? என்கிட்ட பேசுடி. இத பாரு, சும்மா வேலை பாக்குற மாதிரி நடிக்காத. இப்போ என்கிட்ட பேச போறியா இல்லையா? நீ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். நீ பேசினா உன் மனசுல இருக்கிற உண்மை வெளியில வந்துரும். அதுக்கு பயந்துதான் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறல. உன்னை நான் விட மாட்டேன் மகள். ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணணும். இங்க பாரு, ஆதியை ஏத்துக்கன்னு சொன்னதுக்காக என் மேல நீ கோவத்தை காட்டுற. ஆனா நான் அதை உனக்காக மட்டும் சொல்லல, அது என்னோட மன நிம்மதிக்காகவும் தான் சொல்றேன். ஏன்னா உன்ன மாதிரியே அவனும் காதல மனசுல வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவன் எப்படி துடிச்சு போனான்னு தெரியுமா? அவன் உன்னை நினைச்சு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அழுதா மகள். அன்னைக்கு நீதான் ரூம்ல இருக்கேன்னு நினைச்சு அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் தெரியுமா? அவன் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி அழுத புலம்புனா. அதுதாண்டி உண்மையான காதல். அன்னைக்குதான் அவன் இன்னும் உன்னை மறக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், ஆதியோட மனசுல நீ தான் இருக்க. ரெண்டு பேரும் ஏண்டி மனசுல இருக்கிறத மறைக்கிறீங்க? அது வெளியில காட்டிட்டா ஏன் வாழ்க்கை வீணாயிரும் தானே யோசிக்கிறீங்க? நான் தான் என்னை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏண்டி மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம தயங்குறீங்க? மகள், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் மனசுல ஆதி இல்லையா? இங்க பாரு, என் முகத்தை பார்த்து பேசு. நீ மறைச்சாலும் உன் முகம் அதை எனக்கு காட்டி கொடுக்குது. நீ எந்த மாதிரி நேரத்துல உன் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. நீ எதையும் என்கிட்ட மறைக்க முடியாது. நீ இன்னும் ஆதியை காதலிக்கிறேங்கிறத ஒத்துக்கோ. நான் அடிச்சு சொல்ற மகள், நீ ஆதியையும் மறக்க முடியாம அதே மாதிரி அவன் கழுத்துல தாலியை கட்டிட்டு தவிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல் தானா வெளியில வரும். மகள், மகள் விட என்ன பண்ற? மகள், 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 மகள் கதவை தர. சொன்ன கேளுடி, கதவை தர. மகள், இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வரணும்? ஆதி என் மனசுல இருக்காங்கிறதுக்காக நான் மதிக்கு துரோகம் நினைக்க முடியுமா? இதுக்கு நான் உண்மையா கேன்சர் வந்து செத்து போயிருக்கலாம். எதுக்காக மதி என்ன புரிஞ்சுக்காம ஆதி என் மனசுல இருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லி என் பலவீனத்தை தூண்ட பாக்குறா. என் மனச ரொம்ப காயப்படுத்துறா.